அனைவருக்கும் வணக்கம். நான் முனைவர் சி. பவித்ரா, உதவி பேராசிரியர். நாம் இன்றைய காணொளியில் காணவிருப்பது நாட்டுப்புற விளையாட்டுகள், தமிழர் நாட்டார் விளையாட்டுகள். தமிழர் நாட்டார் விளையாட்டுகள் எனும் தலைப்பினை காண்பதற்கு முன்பு நாட்டுப்புறவியல் எனும் தலைப்பை குறித்து சிறு விளக்கத்தை காணலாம். நாட்டுப்புறவியல் என்பது ஆங்கிலத்தில் ஃபோக்லோர் என்று அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியிலும், குறிப்பாக நாட்டுப்புறங்களில், கிராமப்புறங்களில் வாழக்கூடிய மக்களின் வாழ்வியல் முறைகள், பண்பாடுகள், அம்மக்கள் பின்பற்றக்கூடிய கலாச்சாரங்கள், வழிபாட்டு முறைகள், அம்மக்களின் முதன்மையான தொழில்கள், உணவு முறைகள், அம்மக்களின் கதைகள், பாடல்கள் என்று அம்மக்களின் வாழ்வியலின் அனைத்து கூறுகளையும் எடுத்துரைக்கும் விதமாக அமையக்கூடிய ஒரு துறை நாட்டுப்புறவியல் துறை. இவற்றுள் பழமொழிகள், விளையாட்டுகள் அனைத்தும் அடங்கும். இவற்றுள் இன்றைய தலைப்பாக நாம் காணவிருப்பது நாட்டுப்புற விளையாட்டுகள். விளையாட்டு என்பது ஒரு மனிதனின் பொழுதுபோக்கிற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முறை. இதனை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் காணாமல் நாட்டுப்புற மக்களின் கலாச்சாரங்கள், பண்பாடுகள், அம்மக்களின் வாழ்வியல் முறைகள் அனைத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு கூறாக இவ்விளையாட்டுகளை காண முடிகிறது. இவ்விளையாட்டுகளை தொடக்க காலத்தில் மனிதன் தன்னுடைய ஓய்வு நேரத்தை உபயோகமாக செலவிடுவதற்கும், தன்னுடைய உழைப்பினால் ஏற்பட்ட களைப்பினை போக்கி மனதினை மகிழ்ச்சியாக வைப்பதற்காகவும் இந்த விளையாட்டினை விளையாடத் தொடங்கினான். இவ்விளையாட்டுகளை நாட்டார் பகுதிகளில் பல கூறுகளாக நாம் பிரித்து பார்க்க முடிகிறது. ஆண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டுகள், வீரம் சார்ந்த விளையாட்டுகள், அறிவு சார்ந்த விளையாட்டுகள் என்று பல வகை கூறுகளாக நாம் பிரித்து பார்க்க முடிகிறது. விளையாட்டு வெறும் பொழுதுபோக்கிற்காக மட்டும் இல்லாமல் விளையாட்டினை மேற்கொள்கின்ற மனிதர்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்காகவும், மக்களை உடல் சார்ந்தும் உள்ளம் சார்ந்தும் பலமானவர்களாக மாற்றுவதற்காகவும் பல விளையாட்டுகள் மக்களின் வீரத்தினை வெளிப்படுத்துவதாக, அதாவது ஒரு மனிதனின் உடல் வலிமையை வெளிப்படுத்துவதாக காணப்படுகிறது. சில விளையாட்டுகள் சிந்தனையை தூண்டும் விதமாக காணப்படுகிறது. இந்த விளையாட்டின் மூலமாக மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை விளைவதை பார்க்க முடிகிறது. அவற்றுள் நாட்டுப்புறங்களில் விளையாடக்கூடிய விளையாட்டுகள் குறித்து காணலாம். நாட்டுப்புறங்களில் மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காரணத்தினால் பல விளையாட்டுகள் இயற்கையில் உள்ள பொருட்களை கொண்டே காணப்படுகிறது. அவற்றுள் முதலில் வீரம் சார்ந்த விளையாட்டுகள். வீரம் சார்ந்த விளையாட்டுகளில் நாட்டுப்புறங்களில் முதன்மை பெறும் விளையாட்டாக ஜல்லிக்கட்டு அமைகிறது. இதனை ஏறு தழுவுதல் என்று தமிழ் இலக்கியத்தில் நாம் பார்க்க முடிகிறது. இந்த ஏறு தழுவக்கூடிய விளையாட்டு அக்கால மக்களின் பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாகவும், மக்களின் வீரத்தினை வெளிப்படுத்தும் ஒரு விளையாட்டாகவும் அமைகிறது. தற்காலத்தில் திருவிழா சமயங்களில் நடத்தக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டானது சங்க இலக்கியங்களில் திருமணத்திற்கு ஒரு ஆணை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு இன்றியமையாத விளையாட்டாக அமைந்துள்ளது. அக்காலத்து பெண்கள் வீரம் மிக்க ஆடவனையே திருமணம் செய்ய விரும்பினாள். தன்னுடைய ஒரு ஆணின் வீரத்தினை வெளிப்படுத்துவதற்கு இந்த ஜல்லிக்கட்டு என்னும் ஏறு தழுவும் விளையாட்டு முதன்மை பெற்றது. எந்த மனிதன் அந்த ஏரினை தழுவி வெற்றி பெறுகிறானோ அந்த ஆடவனையே பெண்கள் மணக்க விரும்பினர். எனவே அக்காலத்து ஆடவர்கள் அனைவரும் உடல் வலிமை நிறைந்தவர்களாகவும் ஏரினை தழுவி அடக்கக்கூடிய திறமை வாய்ந்தவர்களாகவும் இருந்தனர். சங்க இலக்கியத்தில் முல்லை நிலத்தில் ஆயர்கள் இவ்விளையாட்டினை அதிகமாக விளையாடியுள்ளனர். திருமணத்திற்கு
ஒரு சடங்காகவே இவ்விளையாட்டுகள் இருந்துள்ளது. இத்தகைய விளையாட்டு காலம் மாற்றம் அடையும் போதும் இன்று வரையிலும் பொங்கல் விழாவினை முன்வைத்து ஏறு தழுவும் நிகழ்வு, ஜல்லிக்கட்டு நிகழ்வு பல்வேறு கிராமங்களில் நடைபெறுகிறது. இன்றும் இளைஞர்கள் இந்த ஏரினை தழுவி வெற்றி பெற்று தங்களுடைய வீரத்தை நிரூபிக்கின்றனர். இது போன்ற வீரம் நிறைந்த விளையாட்டுக்கள் நாட்டுப்புறங்களில் பல்வேறு விளையாட்டுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதனை ஒவ்வொரு விளையாட்டுகளை குறித்தும் அடுத்தடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.